இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், தம்பிகளை கூட்டு போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே சார், வாங்க போங்க தம்பி. ஆனா ஏதாவது கிடைச்சதானே? ஒண்ணும் கிடைக்கல தம்பி. சொட்டத்தலை எங்க ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. வாங்க. என்ன நகை கிடைச்சதா? இல்ல, வீட்டுல இருந்தா தானே கிடைக்க போகுது. பொய்யா பொலி போட்டா எப்படி நகை கிடைக்கும்? இவனே ஒரு திருட்டு பையன். இவன் சொல்றத கேட்டு ஒரு பொறுப்பான போலீஸ் ஆபீசர் வீட்டுக்கே வந்து சோதனை போடுறீங்களா? மினிஸ்டர் ஐயா கூட வந்ததுனாலதான் உங்களை எல்லாம் அலோவ் பண்ணேன். இல்லைன்னா உங்களை எல்லாம் வேற மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பேன். என்னப்பா நகையை இங்கேயும் காணோம். இப்ப கோயில் நகை எங்க தான் போயிருக்கோம்? இதுவே பெரிய அபசகுணம் மாதிரி தெரியுதே. கும்பாபிஷேகம் நடக்குமா? ஐயா, கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. நகை வேற எங்கேயும் போல, இவங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா நகையை இங்க காணாமேப்பா. அப்புறம் எப்படி கும்பாபிஷேகம் நடக்குன்னு நம்புறது? ஐயா, நகைகளை நான் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட தான் கொடுத்தேன். நகைங்க இவங்களை தவிர வேற எங்கேயும் போயிருக்காதுங்க ஐயா. ஐயா, மினிஸ்டர் ஐயா, ஒரு நிமிஷங்க ஐயா. டேய், திரும்ப திரும்ப எங்க மேல பழி போட்டா உன்னை கொன்றுவேன்டா. ஒரு நிமிஷம். சார், ஒரு நிமிஷம். சார், இந்த இடத்த கொஞ்சம் தோண்ட சொல்லுங்களேன். இன்ஸ்பெக்டர், அதை ஏற்பாடு பண்ணுங்க. கான்ஸ்டபிள் சார், மண்வெட்டி எடுத்துட்டு வா. ஓகே சார். எப்பா ஏதோ துணி தெரியுதுப்பா.
இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவர் போய் சொல்றாருன்னு சொன்னீங்க. ஒரு பொறுப்பான பதவியில இருந்துகிட்டு இப்படி எல்லாம் செய்றீங்களே, அசிங்கமா இல்ல? இந்த ஊருக்கு நீங்க பாதுகாப்பா இருப்பீங்கன்னு தான் நினைச்சேன். நீங்களே இப்படி திருடனா இருந்திருக்கீங்க. டேய், நீங்களே எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டீங்களாடா? என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? ஊருக்குள்ள நீ முக்கிய புள்ளியா? ஊருக்குள்ள நீ ஒரு முக்கிய புள்ளி இல்லடா, நீ ஒரு பெரிய கருப்புள்ளி. உனக்கு எதுக்குடா வெள்ளை வெஷ்டி வெள்ளை சட்டை? ப்பு. உனக்கு ஒரு கூட்டு, அதுவும் போலீஸ். கோவில் நகைகளை திருடி இப்படி மகா பாவத்தை செஞ்சிருக்கீங்க. அந்த கடவுள் உங்களை சும்மாவே விட மாட்டாரு, பாத்துக்குங்க. என்னையா பெருசா யோக்கிய வேஷம் போட்ட? கடைசியில நீ 1 நம்பர் கிரிமினல் வேலை பார்த்திருக்க. ஐயா அது வந்து என்ன தைரியம் உனக்கு? கோயில் நகைய திருடினதும் இல்லாம ஏன் முன்னாடியே பெரிய யோக்கிய மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ற? உன்னை சும்மா விட மாட்டேன். என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. அந்த சேதுபதி ஐயா குடும்பத்து மேல வந்த பகையினால அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்காக அப்படி செஞ்சிட்டோம். சாமி நகைகளை திருடினது தப்பு தான். இது என்னையா கிரிமினல் புத்தி? கோயில் எல்லாத்துக்கும் பொதுவானது, நகைங்க கோயிலுக்கு சொந்தமானது. அதுல கை வைக்க உங்களுக்கு என்னையா உரிமை இருக்கு? யோ, நீ மட்டும் கெட்டது இல்லாம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெடுதல் பண்ணிருக்க. யோ, பப்ளிக்ல யாராவது அயோக்கியத்தனம் செஞ்சா அத புடிச்சு தண்டிக்கிறதுக்கு தான் போலீஸ் இருக்கு. ஆனா போலீஸ்காரனே அயோக்கியத்தனம் பண்ணா நாடு என்னையா ஆகும்? சாரிங்கய்யா, என்ன மன்னிச்சிருங்க. இது எப்படி மன்னிக்க முடியும்? அதுவும் ஏன் முன்னாடி தப்பு நடந்திருக்கு. இத பாரு, போலீஸா இருந்துட்டு நீ எப்ப தப்பு பண்ணியோ அப்பவே நீ இந்த வேலைக்கு தகுதி இல்லை. டிபார்ட்மெண்ட் மூலமா உன்னை வேலையை விட்டு தூக்குறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க. ஓகே சார். விருமா சார், வாங்க. கான்ஸ்டபிள், தம்பிக்கிட்ட நகையை கொடுங்க. ஓகே சார், இந்தாங்க சார். இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ரொம்ப நன்றி சார். இதுல உங்களை தான் தம்பி பாராட்டணும். நகைகளை உங்க புத்திசாலித்தனத்தால கண்டுபிடிச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டீங்க. சேதுபதி ஐயாவோட பேரங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க.